எனக்கு பின்னாடி நம்பர் 2 வந்து இருக்கான். நண்பா நண்பனே காலத்தாமதம். ஹலோ 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 நண்பா நண்பா நீ ஒன்ன நம்பர் வந்துட்ட. ஆமா நண்பா. கூடாம குடிட்டோம் தேடாம சேர்ந்தவன் என்னைக்குமே வீண் போனதில்லை. இப்ப நீ ஒன்னா நம்பர் வந்துட்ட, 2ஆம் நம்பர் வந்துட்டேன். 2ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் சேர்ந்து 3ஆம் நம்பர் முன்னப்பயில கூப்பிடணும். அதனால எப்படி ஒன்னா வெள்ளச்சமன் எதுக்க வச்சான்னு தெரியல. ஏன்னா மழை ஆகிட்டே இருக்குது. அதனால கதை நிறைய இருக்குது. வளரே வளரே நண்பரே முத்தாசி அதே கை சப்பு உள்ளே கூட்டிட்டு வந்துட்டோம். என்ன வந்து தெரியல, கைய வாயை விட்டு எடுத்துட்டோம்னா போச்சு, குளிச்ச பல்ல வெளியே வந்துடும். நண்பா அப்ப பாதி 50 பேர் இருந்தாங்க. இப்ப பார்க்குது என்ன ஏகப்பட்டத சொத்தையா கிடக்குது. என்ன எங்க போயிட்டாங்க? ஒண்ணுக்கு போயிட்டாங்க. தீ குதிக்க போயிருப்பாங்க. எல்லாம் தீ குதிக்க போயிருக்கிறாங்க. வந்துடுவாங்க. எப்ப வருவாங்க? சாமி யாராவது என்னை போட்டு அடிக்கிறாங்களோ. என்ன வானே அண்ணே வணக்கம். என்ன வணக்கம். என்ன தாதிக்காது தாதிக்காது. நீ என்ன தலையை தின்னு போதியா? நாடகம் வச்சது தலையை தின்னு போதியா? இல்ல என்கிட்ட காசை வந்து அள்ளி கொடுக்குறது தலையை தின்னு போதியா? என்ன விஷயம் தெரியல. அப்ப நம்ம நம்பது நாங்கெல்லாம் வெள்ளத்தாமி நம்ப இங்க எதுக்கு வந்ததுக்குதான் ஊருக்கு போறோம். நாங்க இங்க இருக்கிறதுக்கு அதே நம்பது. நான் வந்து 3ஆம் நம்பது, நீ 1ஆம் நம்பது, நான் 2. நீ எந்த அப்ப ஒன்னு அவன் தான் 1. அப்ப ஒன்னு அவன் தான் 1. ஆட்சியத்தினி அவன் 1ஆம் நம்பது. டேய் இந்த வெண்ணத்தாமே இந்த வெண்ணத்தாமே நம்மள எடுத்து என்ன சொன்னேன்? வெண்ணத்தாமே வெள்ளைச்சாமி வெண்ணத்தாமே வெள்ளச்சாமி வெண்ணத்தாமே வெள்ளச்சாமி. எனக்கு வாயில வராது. வாயில வராத இருக்கு சொல்லணும். வெள்ளச்சாமி உங்களுக்கு எல்லாம் ஆண்டவே இல்ல உங்களுக்கு காலையில ஊருக்கு போகணும்னு சொன்னேன்.
கூட்டத்துல ஒரு ஆளு திருட போகுது. யாரு வீட்டுல உள்ளவனும் நம்பது உங்களை கடை ஆண்டவன் நன்ன நாக்கா கொடுத்துருக்குது. எங்களுக்கு நல்ல நாக்கா கொடுத்துருக்கேன். உனக்கு வச்சிருக்கேன்டா. என் மைக்க புதியதாங்க உனக்கு தான் வச்சிருக்கேன். நீ யார்ட்ட ஓந்து கிடக்குறிய? யாரும் ஆசை மச்சான் வணக்கம். வாழலைக்கு இன்னைக்கு நம்பது இந்த வெண்ணத்தாமி நம்மளை வித்து புத்து சரி ஓதி ஓதி போயது. வெள்ளச்சாமி நம்மளை விட்டுட்டு ஓதி ஓதி போயது. அவனுக்கு பெருசா இருக்க சின்னதா இருக்கா? என்ன ஓதம் ஓதம்மா அதுக்கு எதுக்கு தெரியுமா ஓடுறான்? முன்னாடி வந்து ஆக்கி வர சொல்லுச்சு. அவன் பின்னாடி கையை வச்சுட்டு இருக்கேன். கை பச்சா அவ்வளவு பெருசா இருக்கு. வீதப்பது பல்கலை பாத்துக்கிறியா? டேய் வெள்ளச்சாமி ஓடி போயிடுறேன். அதனால ஓதி போயிடுறேன். சரி அவன் வந்தா நீதி பேர கூடாது, நானும் பேர மாட்டேன். அவன் 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 நீதி பேராதே. டேய் இவன் முகரே பாரு, பின்னாடி போய் நிக்கிறான் பாரு. வாட முன்னாடி. இவன் ஏன்டா கையை போட்டு நோந்து நோந்து கிடக்குற? கையில கிழிச்சல். கையில கீழ்ந்து போச்சு. கையில கீழ்ந்து போச்சு. டேய் வந்தா நான் பேர மாட்டேன். நீ தின்னாதான் பேலத்துக்கு வரும். டேய் என்னடா பேர வாய் பேர. கீழே பேர மாட்டேன், வாயை பேர மாட்டியா? டேய் நம்பது பேர மாட்டேன். அவளை அடிப்படாடி போடலாம். தேவையா? இது தேவையா உனக்கு? என் வாயில வராத பேசக்கூடாது. அத என் வாயில பேச மாட்டேன். வாயில பேச மாட்டேன். பேச மாட்டேன். பேச மாட்டேன். ஆமா சரி பேச. நான் சோத்துல இருபத்தி திங்கிறேன். எது? உப்பு ஊத்த போட்டு திங்கிறேன். அவன் அதைதான் சாப்பிடுறேன். உப்பு போட்டு திங்கிறேன். சரி அவன் இந்த கூப்பு. நீ உப்பு போட்டு திங்கிற, நாங்கெல்லாம் என்ன இவ்வளவு தெளிவா? நான் உப்பு போட்டு திங்கிறேன். சரி நீ தாத்தா உப்பு போட்டு திங்கிறேன். இதுல டாட்டா உப்பு. டாட்டா கம்பெனிக்கு தாத்தா உப்பு. அதனால அவங்க குமுத்து கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. வா வெண்ணத்தாமி வாடாதே. வாங்குறது வந்துட்டேன். வாங்குறது வாங்கணும், கொடுக்கறது கொடுக்கணும். இதான் நம்ம தமிழ்நாட்டின் பண்பாடு. அண்ணனே நான் வரலன்னு சொன்னேன். அவன் போன் பண்ணி கேட்க. அப்படி மாட்டு அப்படி மாட்டு. முத்தராசு என்ன சொன்ன? வெள்ளச்சாமி நம்ம விட்டுட்டு போயிடுறேன். வெள்ளச்சாமி நம்ம விட்டு போயிடுறேன்னு சொன்னேன். அதனால பேசக்கூடாதுன்னு சொல்லி. பேசுவியா? வெள்ளச்சாமி வந்து நம்ம பேசக்கூடாது. வெள்ளச்சாமி நல்ல மனசையா? ஆமா வெண்ணச்சாமி பேச மாட்டேன். ஏன் உனக்கு இவ்வளவு கோபம் வருது? யாரடா சொன்னேன்? அதோ சுரேஷ். வெள்ளச்சாமி பேசக்கூடாது. முத்து நான் மைக் எங்க எடுத்து போயிட்டீங்க? டே நான் எடுத்து பேசுறேன். டே நாதாரி பிள்ளைகள படம் முத்துராசோட வெள்ளச்சாமி. டே உனக்கு நான் கோட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். எத்தனை வச்சிருக்கிற? 3 வாங்கிட்டு வந்தேன்.
எங்க அம்மா இதுல போட்டு பெற்றதுக்குதான். எதுல போட்டு? தோசத்துல நான் பேச மாட்டேன். தோசைக்கல்ல போட்டு வச்சிருக்காளா? தோசைக்கல்ல கருகாதா? ஏய் நான் பேச மாட்டேன். டேடி நீங்க வருவீங்க என்ன? ஆமா ஆமா. ஏய் நான் குத்தி புரிய போறோம். புத்ரா டேய் ஒருத்தே அப்ப பேசக்கூடாது சொல்லிட்டு நீ தான் பேசுற. துதியா வர. துதியா வர. ஐயா ஏன் செய்யுடா? இல்ல இல்ல. என்ன? என்னடா? நாளை பாத்து அண்ணே அண்ணே மைசத்தை கட்டி வீட்டுக்கு போவோம். ஏன் போதும் அது கிரிக்காதீங்க. ஏண்டா? 10 பெட்டியை உடைக்கலாமா? பெட்டியை உடைக்க மைசத்தை கிரிக்காதீங்க. ஓடி வகை எப்படி இருக்குது? அப்படி போடுற மாட்டா பக்கத்துல ஒரே மைசூர் மகாராணி மாப்பாடு செருப்புல வச்சிருக்காரு. பக்கத்துல உட்கார செருப்பு வச்சிருக்காரு. செத்த மேலும் சமாளி நியூஸ் ஆகிட்டா தம்பி. கண்டுபிடிக்கிற மாட்டேங்க கண்டுபிடிப்பேன். சரி ஏன் நம்ம வெண்ணசாமி எண்ணி 150 அடி அடிச்சா ஊர் இளைஞர்கள் சார்பாக ஒரு ஸ்டீல் பீரோன்னு இலவசம். தம்பி எண்ணி 150 அடி அது கோயிலுக்கு முன்னாடி வச்சு அடிச்சா ஸ்டீல் பீரோ. ஓய் அவன் பீரோவை கடை பாக்கு. சரி இன்னைக்கு ஆசையா கேட்டேன். நானும் வரண்டா. எனக்கு சத்தமே கேட்கலண்ணே. சத்தமே கேட்கலண்ணே. செத்து அங்கிட்டே போய் அண்டாடி அவங்க வர்றவங்க போட்டு அடிச்சா அவங்க எப்படி அடுத்து வருவாங்க? சரி முத்துராசு வாடா. அதே கேடா தம்பி. நீ எங்க போற? அவன் என்ன சொன்ன? அவன் வச்சுட்டு வர்றானா? முத்துராசு நீ வாடா. நீ யாரும் அடிக்காதடா. சரி நம்பது நம்ம பேசாத யாரு பேச போதா? ஏய் நாலஞ்சு நல்ல வார்த்தை பேசுங்கடா. வாயில பேசுறோம்னா அக்குறதுக்கு பேசுறீங்க. நம்ம பேசாத யாரு பேச போதா? எப்படி மசே 5 மணிக்கு தான் விளக்கம் தெரிஞ்சு நல்லா போட்ட 5 மணிக்கே விளக்கம் தெரிஞ்சு தோணாக்கிறே நீ அங்கிட்டே நில்லு. சாமி சாமி சத்தியமா தோணாக்கு செத்து போயிட்டான்னு பார்த்தேன். ஆனா மது உருவம் ஆசைங்க ரத்தம் வரானே. ரத்தம் வரல. ஏன்டா பேசாம இருக்க? அவங்ககிட்ட போக போறேன். யாரு? அதான் பாய்ப்பேத சும்மாவே இருக்கானா? ஆசைங்க ரத்தம் வருதா? சரி சரி வாடா. நம்பது எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? உன்னை நம்பி அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கு. அட்வான்ஸ் அத்தாசமா போயிட்டீங்க. அத பாய்ப்பேத அட்வான்ஸ் அப்படின்னா ஒய்யாததுக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துருக்குதோம். முன்மணம் முன்பதம் எங்க வந்து முன்பதம் முன்பணம் அதுக்கு ஒரு திருப்பத்தூர் சேர்ந்த ஆசை மன்னது அதமனையுது இலை விழுந்துருச்சா? அது ஒருத்தருக்கு என்னடா இல்லையா? அதமனை இதை ஒய்யாததுக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துருக்குது. எங்க காசு எவ்வளவு வாங்கினேன்? 1083 சத்தமே கேட்கலாமே. அண்ணே சத்தமே கேட்கலாமே. ஆனா உனக்கு எரும மாடு தேவைடா. அண்ணே ரத்தம் வருதா? 1080 காலையில காலையில கொடுப்பானா இல்லையா? பாத்தியா சம்மதம் வேணாம் ஒண்ணு வேணாம். உனக்கு யாரா சம்பளம் தர்றா? சீனை கிழிச்சீன்னு 150 நான் தரேன். நேற்று கொண்டு போன வாடகை நான் தரல.
வேணாம் நான் பேசாம இருக்கேன். வராது. ஏய், நேத்து கொண்டு போன வாடகை என்ன தெரியல. ஆமா பொறுமையா சொல்லு. அவர்கிட்ட போய் அதே கோபாலண்ணே என்ன பொறுமையா சொல்லிக்கிறேன். நான் நேத்து கொண்டு போன வாடகை கொடுக்குறேங்குது. என்ன மாமா பொறுமையா சோதிக்கிறாரு. தம்பி உன்னை நம்பி 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்தேன். எங்க காசு? வாங்கிட்டு வரும்போது 900 ரூபாய்க்கு சாலையா போச்சுட்டு. எங்க போய்? மதுரைக்கு பக்கத்துல. எந்த ஊருட்ட? அந்த வைகாட்டி கீழே இப்ப தண்ணி போகுது. சரி. இப்ப தண்ணி வெள்ளம் வந்து செத்து போயிட்டு வாங்க போனீங்கன்னா போக மாட்டேன். அதனால அதுக்கு மேல கரையில கரையில. கரையில. சரி. கரையில. கடையிலையா கரையிலையா? அத கரையில கரையில தெரியாதா? கதை விடுற. என்னடா அது அந்த ஆத்து கதை தெரியாதா? கரை கரை. ஆமா துணி தொன்னே ஏய், கெட்ட வார்த்தை வச்சு வாயில அடிச்சு போடு. ஆமாடா துணி தொன்னே கேளுன்னு. ஆமான்னு சொன்னேன். ஏன் வாயில வர நம்ம எதுக்கு நொன்னே தெரியாதா? எனக்கு தெரியும். போதும் மறுக்க மறுக்க அதே கேட்க போகுது. சரி விட்டு தொலை. ஆமா தொலை. கரையில விட்டாங்க. பாரு தம்பி, ஒரு 800 ரூபாய்க்கு சாலை வாங்கினேன். சரி. 100 ரூபாய்க்கு கீத்து வாங்கினேன். என்ன கீத்து? கவத்தை வாங்கிட்டு. கவட்ட வாங்கிட்டா? அது என்ன வித்தியாசமா? அது சைஸ் அரிச்சு வச்சிருப்பாங்க. அது தடுத்து அடுத்து ஒரு குருமியை குறிப்பேன். ஓ, ஒரு கீத்தை நக்கிக்கிறீங்க. ஆனா உன்ன மாட்டம் நக்குறதுக்கு ஆள் இல்லடா. அதுல ஒரு ஆல்பாச. ஒரு குருமியை குறிப்பேன். கவத்தை கீத்த ஒரு நக்கிக்கிறீங்க. அல்ல வெள்ளாள பட்டியில ஃபுல்லா வளைச்சு நக்கி எடுத்துருக்கியா? பெரிய நக்கீரை பறந்தது நானு. அதை 900 ரூபாய்க்கு முடிச்சு வந்திருக்குது. செலவெல்லாம் போகட்டும். இப்ப எவ்வளவு வச்சிருக்க? இப்ப எவ்வளவு வச்சிருக்க? ஏன்டா சிரிக்கிற? நான் அந்த பெரிய பைத்தியமோ? தம்பி பெரிய வச்ச சொல்லாமையா போதே. என்ன கேட்ட? இப்ப எவ்வளவு வச்சிருக்க? எங்க ஊர்ல லட்சுமியை வச்சிருந்தேன். அவ வத சொன்ன கட்சி கேட்க மாட்டாங்கதான். சரி. அப்புறம் வந்து ராமாய வச்சிருந்தேன். ராமாயா? அவ கம்பெனி போயிருந்தா. எதுக்கு? அவ கம்பெனி வேலைக்கு போயிருந்தா. எந்த கம்பெனி? காலையில டிஎம்டி கம்பெனிக்கு. ராடு. காலையில 6 மணிக்கு போயிடுவா, சாயந்தரம் 6 மணிக்கு தான் வருவா. நம்ம நைட்டு கூட நாடாடிட்டு பகல்ல போய் தூங்கிடுவோம். அப்புறம் மசூல் நம்மளுக்கு என்ன வேலை? தம்பி அப்புறம் இப்போ இந்த ஈஸ்வரி பிள்ளையத்தான் இப்போ கரெக்டா நான் வச்சிருக்கிறேன். ஈஸ்வரி பிள்ளை. ஈஸ்வரியா? சரி. அவன் புதுசன் கொத்தனாரு. பூசிடுவானே. ஐயோ அந்த ஈஸ்வரி இல்ல. நல்ல மனுஷராப்பா. ஊர்ல ஈஸ்வரி வெள்ளார பத்தியில பாரு. அவன் புதுசன் கொத்தனாரு. இந்த திருச்சியில வேலைக்கு போவேன். சரி. காலையில 4 மணி தாங்கிறது சோட்டு போய் தூக்கிட்டு போயிடுவேன். அவன் 4 மணிக்கு வீட்டை விட்டு போவேன். 5 மணிக்கு நான் அவன் வீட்டுக்கு ஓடிடுவேன். அவன் வீட்டுக்கு நீ போயிடுவேன். சரி. அவன் சாயந்தரம் 7 மணிக்கு வருவேன். 6 மணிக்கு என் வீட்டுக்கு நான் வந்துடுவேன். சரி. அந்த இடையில பாதி 80 வேலை செய்ய நான் வீட்டுல. தம்பி பாண்டிச்சாமி அது குத்தி பாண்டிச்சாமி. அதனால வச்சுக்கிட்டு அதனால அவன் பாரு சாயந்தரம் 7 மணிக்கு வந்தோடனே அதுவா தூக்கிட்டு என் வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறேன். ஏன்? அது என்னன்னு தெரியல. ஓ வீட்டுக்கான அருள் எடுத்துட்டு வரேன். அவன் முன்னாடி நான் சேர்த்துக்கு தெரியல. சரி. அவன் வீட்டுக்கு அவன் முன்னாடிக்கு நான் குளிச்சு விடுறது, சோறு ஆக்குறது, எல்லா வேலையும் நான் தான் பாக்குறேன். அவன் முன்னாடி நான் கூட்டிக்கிட்டு எங்க வேணாலும் போவேன். அதுக்கு அவன் சந்தைக்கு வரலாமா? அவன் முகலே பாரு முகலே. என்ன யாரா சொல்ற? அவனத்தான் ஈஸ்வரன் புருஷனே. அவன் பேரு கணேசன். சொல்லி வை. நான் ரொம்ப பொல்லாதவன். அட நாதாரி பையல. அவன் முண்டாட்டி நீ சேர்த்துதான் இருக்கிற. ஆமா. சோப்பு போடுறது முதல் வைக்கிற வேலை தான் என்னடா அர்த்தம்? அவன் செய்ய வேண்டிய வேலையை நான் தான் செய்வேன். நீ தானே செய்யற. ஆமா. அதனால அறுவாறு எடுத்து உன்னை வெட்ட வந்தேன். ஆமா. விட்டு இது மாட்டான். ஓ முண்டாட்டி அவன் சேர்த்து இருந்தா நீ என்ன பண்ணிருப்ப அந்த நேரத்துல? தாயில உன்னை கொன்னே இருப்பேன். ஏண்டா உன் முண்டாட்டிக்கு மட்டும் தங்கமா போட்டு பூசி வச்சிருக்கு. சுரேஷ் கரண்ட். அதான் சுரேஷ கண்டா கரண்ட். சரி விதா நம்பது பார்வதி மந்தியாண்டி அப்படி இருக்கிற காசை உங்க வாங்கிட்டு கொடுத்தது வாங்கி கொடுத்துறியா? எப்படியாவது அடுத்து போனோம். ஆமா சொல்லி போடணும். இந்த அறிக்கையை விட்டு ஒரு முக்கிய அறிவிப்பு. மிருதங்க வாசித்த தம்பி கூதிநாத். அவர் பேர் என்னையா? சரி சம்பளம் வாங்குறீ இல்ல எப்படி சம்பளம் பத்தி எப்படி 3000 வருதா தள்ளா சந்தைக்கு வாத
என்ன வந்தது அது? ஆண்டி ஆனாலும் அரசன் ஆனாலும் ஆண்டியா போதும்னா போயிட்டே ஆகணும். போதுமா? பிள்ளையார் சிலை வரிசைக்கு வா. வா. நீதானும் நான் கொடுத்தேன், கலந்து வந்து தெரிந்து வைத்தேன். யாரும் அவன் என்னடா கடல்ல போனாங்கிற தெரிஞ்சுக்கிற தெரியாமங்கிற அதான் வரிசைன்னா பள்ளியத்து போனா காலைல பத்தேன் பாத்துவான். அவனை முட்டா மோதி நல்ல பாட்டா பாடுறான். பெரியபடி சேர்ந்த வரவேற்கிற ஐயா ஒருத்தர் தான் நம்ம கவனிக்க பாவம். நல்ல மனுஷன் இருக்கட்டும். பண்ணி ஆரம்பிச்ச மாட்டேங்கிறான். உருவா பாடுற வீட்டுல ஒழுங்க ஐய மந்தி மந்தி நாயகண்ணே, ஐய முருக சரஸ்வதியே, ஐய கந்தனுக்கு முன் பிறந்த ஐய கணவரிக்கு முன் நடவாய், யாரடி பிள்ளையாரே, ஐய கரண்டு பூரி ஆயிருச்சு, கட்டி மெத்த போடுங்கடா, ஐய கொண்டி மசிய விடுங்கடா, காலையில 7 வாடி 8 வாடி ஆக்கிடுவாங்கடா. போய்தா தம்பி, நம்ம இளவுக்கு போக நினைக்கிறேன். ஒயிலாடுறது அப்படியா? நாதாரி பையல. சரி, எந்த ஊர்ல நான் படிச்சாங்க இந்த பாட்டு? நானா எங்க ஊர்ல செத்து போனா என்ன கூப்பிடுவாங்க. அதுதான் இந்த பழக்க தோசை.